நேபாளத்தில் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தால் பலியானோரின் எண்ணிக்கை 389 உயர்வு. 1500க்கும் மேற்பட்ட மாயமானவர்களை தேடும் பணி தீவிரம். நேபாள வெள்ளத்தில் சிக்கி 290 இந்தியர்கள் மாயமான சோகம். இதுவரை 84 பேர் மட்டுமே மீட்கப்பட்டிருப்பதால் மீட்புப் பணியில் தீவிரம் காட்டும் இந்தியா. நேபாள திபெத் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கின் கோர தாண்டவத்தை உணர்த்தும் மற்றொரு வீடியோ வெளியானது. ஆற்றங்கரையோரத்தில் அமைந்திருந்த மொத்த கிராமங்களையும் சுருட்டி வாரிச் சென்ற அதிர்ச்சி. நேபாள வெள்ளத்தில் சிக்கி உயிர் பிழைத்த மூதாட்டி ஒருவர் ஜேசிபி இயந்திர உதவியுடன் மீட்பு. உடல் முழுவதும் சேரும் சகதியுமாக இருந்தவரை சுத்தப்படுத்தி மீட்பு மையத்தில் சேர்த்த ராணுவத்தினர். நேபாளத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் காணாமல் போனவர்களை எண்ணி கலங்கும் உறவினர்கள். வெள்ளத்தில் இருந்து மீட்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கிறது ராணுவம். நேபாள வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக இன்று மேலும் ஒரு C-130J விமானத்தை அனுப்புகிறது இந்திய விமானப்படை. ஏற்கனவே C-130J மற்றும் C-17 விமானங்கள் மூலம் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை. நேபாளத்தில் ஏற்பட்ட கோர வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி வாரணாசியில் சிறப்பு பிரார்த்தனை. காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டியும் கங்கை நதிக்கரையில் கொட்டும் மழையிலும் வெளிப்பாடு. நேபாள வெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட தமிழர்கள் 21 பேரின் பெயர் பட்டியல் வெளியீடு. தமிழர்கள் 21 பேரும் விரைவில் தாயகம் வருவார்கள் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அறிவிப்பு. நேபாளத்தில் சிக்கியிருக்கும் தமிழர்களை மீட்கும் நடவடிக்கைக்காக டெல்லி சென்றது தமிழ்நாடு அமைச்சர்கள் குழு. ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், தென்னரசு, வினோத் ஆகியோர் கட்டுப்பாட்டு அறைக்கு சென்று நேரில் ஆய்வு. இப்போது மக்களவை தேர்தல் நடந்தால் மக்களின் பிரதமர் தேர்வாக யார் இருப்பார் என கருத்து கணிப்பு நடத்திய இந்தியா டுடே. முதல் 2 இடங்களை மோடியும் ராகுலும் பிடித்திருக்கும் நிலையில் முதலமைச்சர் விஜய் 3வது இடத்தை பிடித்து அசத்தல். சட்டப்பேரவையில் சமூக நீதித்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, சிறுபான்மையினர் நலத்துறை ஆகிய 3 அமைச்சர்களும் இன்று பதிலுரை வழங்குகின்றனர். நேரம் கருதி இன்று கேள்வி நேரம் இருக்காது எனவும் சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. ஆணவ கொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என அமைச்சர் வன்னியரசு அறிவிப்பு. திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட நீதிபதி KN பாஷா குழுவின் பணிக்காலம் நீட்டிப்பு என்றும் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் நேற்று பல்வேறு அரசு அலுவலகங்களில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் 1,18,00,000 ரூபாய் பறிமுதல். கணக்கில் வராத 28,24,000 ரூபாயும், ஜிபே பரிவர்த்தனையில் 89,89,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். திருச்சி தென்னூரில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,00,000 ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள். ஜிபே பரிவர்த்தனைகள் மூலமாக 13,58,000 லஞ்ச பணம் கைமாறியதும் விசாரணையில் அம்பலம். ஆன்லைனில் புதிய மின்சார இணைப்புகள் பெறும் அனைவருக்குமே இனி நேரில் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட மாட்டாது என அறிவிப்பு. லஞ்சம் மற்றும் நடைமுறை சிக்கல்களை தவிர்க்க புதிய நடைமுறை இன்று முதல் அமல். எம்ஜிஆர் பிலிம் சிட்டியில் சினிமா ஷூட்டிங்கிற்கான அரங்க வாடகை கட்டணங்கள் குறைப்பு. பாதிக்கு பாதியாக கட்டணங்கள் குறைக்கப்பட்டதால் திரைத்துறையினர் உற்சாகம். சென்னை திருவல்லிக்கேணியில் மது போதையில் சாலையின் நடுவே வாகனங்களை மறித்து அட்ராசிட்டி செய்த இளம்பெண்ணால் பரபரப்பு. தடுக்க வந்தவர்களை காது கூசும் அளவுக்கு ஆபாச வார்த்தைகளால் வசைப்பாடிய பெண்ணை வெளுத்தெடுத்த நபர்.
மதுரையில் போலீசாரின் தாக்குதலால் உயிரிழந்ததாக கூறப்படும் பூசாரி பரமசிவத்தின் உடல் 11 நாட்களுக்கு பிறகு குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு. சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை கோரி உடலை பெற மறுத்து வந்த நிலையில் நீதிமன்ற அறிவுறுத்தலால் நடவடிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே விவசாயி ஒருவரை கேரளம் பதிவு எண் கொண்ட காரில் வந்த 2 பேர் கடத்தி சென்ற பகீர் காட்சி. மனைவி அளித்த புகாரின் அடிப்படையில் 10 போலீசார் அடங்கிய தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டை. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே 6ஆம் வகுப்பு மாணவர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை. ஆசிரியர் அடித்ததாகவும் சக மாணவர்கள் முன்னிலையில் கேலி செய்ததாகவும் குறிப்பிட்டுவிட்டு விபரீத முடிவு. ரக்ஷா பந்தன் பண்டிகையை முன்னிட்டு டெல்லி என்சிஆர் முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல். நொய்டா, காசியாபாத் சாலைகள் மற்றும் டெல்லி மீரட் விரைவு சாலையில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுப்பு. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டின் போது ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்கிறார் பிரதமர் மோடி. கிர்கிஸ்தானின் பிஸ்கெக்கில் நடைபெறும் மாநாட்டில் இரு தலைவர்களும் ஆலோசிக்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். தொகுதிகள் மறுவரையறை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என பிரதமர் மோடிக்கு மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். மாநில அரசுகள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு முன்மொழிவுகளை ஆய்வு செய்ய போதிய அவகாசம் வழங்க வேண்டும் என கடிதம். கொல்கத்தாவில் திரிணாமுல் காங்கிரஸ் அலுவலகத்திற்குள் 150க்கும் மேற்பட்ட போலீசார் அத்துமீறி நுழைந்ததாக எம்பி டெரிக் ஓபிரையன் குற்றச்சாட்டு. போலீசாரை தடுக்க முயன்றபோது ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் டெரிக் ஓபிரையன் படிக்கட்டில் இருந்து தவறி விழுந்து காயம். திரிணாமுல் காங்கிரஸ் அலுவலக பெயர் பலகை அகற்றப்பட்டதற்கு பின்னணியில் பாஜக இருப்பதாக அபிஷேக் பானர்ஜி கடும் குற்றச்சாட்டு. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடுவோம் என அறிவிப்பு. பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனுடன் புதிதாக நியமிக்கப்பட்ட கட்சி நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து. டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு முன்னதாக தேசிய குடிமக்கள் பதிவேட்டை புதுப்பிக்க கோரி மணிப்பூரில் கவன ஈர்ப்பு போராட்டம். இம்பாலில் நடைபெற்ற பேரணியில் தீப்பந்தத்தை ஏந்தி சென்று முழக்கம். ஐஐடி டெல்லியில் 31 வயது எம்எஸ்சி இயற்பியல் மாணவர் மர்மமான முறையில் உயிரிழந்ததை தொடர்ந்து மாணவர்கள் தொடர் போராட்டம். மாணவரின் மரணம் குறித்து உரிய விசாரணை நடத்த கோரி பதாகைகளை ஏந்தி பேரணி. அல்ஜீரியாவின் வடகிழக்கு பகுதிகளில் கடும் வெப்பநிலை காரணமாக கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீ. இதுவரை 12 பேர் உயிரிழந்த நிலையில் 53 பேர் தீயில் சிக்கி காயமடைந்த அதிர்ச்சி. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். சவுதி அரேபியாவின் மக்கா நகரத்தில் கடுமையான வானிலைக்கு மத்தியில் கடிகார கோபுரத்தை மின்னல் தாக்கும் காட்சி வைரல். கோபுரத்தின் உச்சிப்பகுதியில் மின்னல் பாய்ந்த தருணம் சினிமா காட்சி போல இருந்ததாக இணையவாசிகள் பிரமிப்பு. யுக்ரைன் தலைநகர் கியூ மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் உள்ள தளவாட மையங்களை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல். தங்கள் நாட்டை நோக்கி ஏவப்பட்ட பெரும்பாலான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாக யுக்ரைன் விளக்கம்.
பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பிரதமராக இஃப்திகார் கிலானியை நியமித்த நவாஸ் ஷெரீப் பொதுத் தேர்தலில் தோல்வியுற்றவரை மேலவை மூலம் தேர்ந்தெடுத்து பொறுப்பளிப்பு. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சாய்பாபா கோவில் திருவிழாவில் முளைப்பாரி ஏந்தி ஊர்வலமாக சென்ற பெண்கள் ஒரே நிற புடவை அணிந்து கொண்டு முளைப்பாரியை சுற்றி கும்மி அடித்தும் வழிபாடு. திருச்செந்தூரில் பொது தரிசனத்திற்காக செல்லும் மக்களை காக்க வைப்பதாக கோவில் நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டு. 5 மணி நேரத்திற்கு மேல் வரிசையில் காத்திருப்பதால் இயற்கை உபாதைகளுக்கு கூட செல்ல முடியாமல் தவிப்பதாக வேதனை. பணம் கொடுக்க சாமி ஃப்ரீயா இருக்கும் ஜனங்களாம் அப்பாவி ஜனங்களாம் இங்க நின்று மைக்கு போட்டு தான் விழணும். அச்சப்பொழுதெல்லாம் வச்சிருக்காங்க பாத்ரூம் எதிர்க்கு எப்படி நாங்க போறது? என்ன செய்ய சொல்லுங்க? 5 மணி நேரம் ஆச்சு உள்ள வந்து நாங்க இப்படி நின்னோம்னா என்ன செய்ய முடியும்? ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை திருப்பரங்குன்றம் கோவில்களில் கிரிவலம் சென்ற பக்தர்கள் அதிக அளவில் கூடிய பக்தர்களுக்காக ஆங்காங்கே அன்னதானம் வழங்கி சிறப்பிப்பு.